யா அஹ்லல் மதீனா லா தஅகுலுல் லுஹூமல் உல்ஹி ஃபௌக ஸலாஸத யௌம். ஓ மதீனாவாசிகளே, 3 நாட்களுக்கு மேலாக உங்களுடைய உல்ஹியா என்ற குர்பானி கரியை வைத்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் 1719 புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் நாள் கணக்கில் வைத்து நாம் கரிகளை உப்பு கண்டமாக இன்னும் பதப்படுத்தப்பட்ட கரியாக வைத்து நாம் பல நாட்கள் சாப்பிடுகின்றோமே, அது எப்படி கூடும்? இந்த ஹதீஸின் அடிப்படையில் கூடாதல்லவா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், குர்பானியின் தோள்களையும் இதர பொருட்களையும் நாங்கள் வைத்து சேமித்து வைத்ததை பயன்படுத்தலாமா என்று கேட்டபொழுது, தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுங்கள், வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியென்றால் சென்ற ஆண்டு நீங்கள் 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடக்கூடாது என்று கூறினீர்களே நாயகமே என்று கேட்டபொழுது, பெருமானார் அவர்கள் நான் சொன்னபொழுது மதினாவிலே நிறைய வெளியூர் ஏழைவாசிகள் வந்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து தர்மம் செய்து அந்த நன்மையை பெறுவதற்காகவே நான் அப்படி சொன்னேன். ஆனால் குர்பானி கரியை நீங்கள் வைத்து தாராளமாக சாப்பிடுங்கள், அதன் மூலம் இருக்கக்கூடிய தோள்களை நீங்கள் பொருட்களாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிய பெருமானார் அவர்கள் கூறியதின் மூலமாக 3 நாட்களுக்கு மேலாக நாம் குர்பானி கரியை வைத்து நாம் சாப்பிடலாம் என்ற அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.